நம்ம இப்போ என்ன வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து பழைய கட்டடம். இது வந்து இரும்பாயில் போட்டுருக்காங்க. இரும்பாயில். அப்புறம் இந்த பக்கம் இது மட்டும் இரும்பாயில். இது வந்து பழைய உத்தரம்னு சொல்லுவாங்க. இது உத்தரம் வந்து இது அகக்கலை. இதில் முன்னால் செல்ஃப்லாம் கிடையாது. புதுசு செல்ஃபு வச்சுருக்காங்க. இது ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த கட்டை வந்து மோசமானது கொஞ்சம் சுமாராக பாஸ் ஆகிட்டு அதை வந்து நீர் அடிச்சுட்டு நீர் அடிச்சதுனால இந்த ஆங்கிலம் போட்டிருக்காங்க. இந்த ஆங்கிலம் அடிச்சுட்டு அந்த ஆங்கிலம் போட்டிருக்காங்க. இது வந்து வாடகைக்கிறோமான இந்த கல் வந்து 23 ஜி 43 ஜி. இதெல்லாம் 1 2 3 இது வந்து ஒரே கல் தான் இருக்குது. நல்லா நேச்சராக இருக்குது. கவனம் மாடலாக இருக்குங்க. முன்னால் உள்ள கட்டத்தை நான் ஏற்கனவே வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோக்குலாம் நல்லா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதே பாருங்க முடியாது. இதில் வந்து ஒரே சேம் அப்படியே நேச்சராக கொடுத்துருக்காங்க. நேச்சராக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு இதே கட்டடத்துக்கு வெளியே நின்று ஒரு பெரிய ஒரு ஆங்கிலம் அந்த உத்தரத்துக்கு வந்து அந்த உத்தரத்தை எடுத்துட்டு ஆங்கிலம் வந்து மேலே ஏற்றுற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பாருங்கள். அதை வந்து மேல் மாடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆங்கிலம் வந்து இதில் கீழே சேருந்த இடம் தான். அதை எடுத்துகிட்டு ஆங்கிலம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆங்கிலம் ஒவ்வொன்றும் வந்து ஒரு 140 கிலோ அந்த மாதிரி இருக்கும். 2 பக்கமும் 250 கிலோ கணக்கு வரும். கூட இருக்குன்னு சொல்லிட்டாரு வேலை பார்த்தவங்க அண்ணாச்சி ஒரு ஆள். அதே மாதிரி மேலே போய் பார்க்கலாம். இது வந்து பழைய படி வந்து ஹைட்டு ஓவராக இருக்குன்னு சொல்லி படி வந்து ஓவராக இருக்குன்னு சொல்லி இப்போ புதுசாக படி போட சொல்லிட்டாங்க. புதுசாக படி போட்டாச்சு. வரும் மேலே வரும். இது புதுசாக நம்ம வேலை பார்த்துருக்கோம். இன்னைக்கு காங்கிரீட் போடணும். இதில் ஒரு பீம் அடித்து இதில் ஏர்மானம் கொடுத்து வேலை பார்த்தோம். இதுலேயும் அதே மாதிரி புதுசாக ஆங்கிலம் போடுறது. இது இந்த பக்கம் ஆங்கிலம் போட்டதுதான். நீங்கள் எப்படி பில்டிங் கட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பில்டிங் எல்லாமே சூரிய ஒளி இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இது வந்து ஓப்பன், இது ஓப்பன். அது மாதிரி 1 2 நிறைய வச்சுருக்காங்க. இதுவும் அதே ஆங்கிலம். இது எல்லாமே கட்டை. இது வந்து கட்டை கிடையாது. இது வந்து ஆங்கிலம் 260 கிலோவா என்னமோன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. 260 கிலோ. இதில் வந்து இதெல்லாம் காமிச்ச இடத்துல இருந்து ஒன்றரை செவரு, அதே 1.5 செவரு இதுக்காக இருந்தது. அந்த செவத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆங்கிலம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8 ரூம்ல வாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்படி தான் அந்த பழைய வீடை ரிப்பேர் பண்ணணும் பாருங்க. இதெல்லாம் 260 கிலோ. அதெல்லாம் கரெக்டாக இதை ஃபிட் பண்ணி இதை ஃபிட் பண்ணாங்க அப்படின்னா செவரு வந்து செவரு வந்து 1.25 அடி செவரு. 1.25 அடி செவரை வந்து ஏகவாதி எடுத்துட்டு அதனால உள்ள ஏற்றி இந்த வந்து செவரை சூப்பராக எடுத்தாங்க. உள்ளே கொடுத்துட்டு அப்புறம் அங்கே இந்த 1.25 அடியில் பேரதி அங்கே உடச்சி ஏற்றிட்டு, அதாவது வந்து அப்பார்ட்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய சாக்கி ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட ஃபேனை விட்டு டைப் பண்ணி கீழே வந்து கருங்கல்ல ஆஸ் பண்ணி கருங்கல்லாம் சைஸ் பண்ணி
ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்கு. அது தேவையான டாக்டர் போட்டு இப்போதான் செக் பண்ணாங்க. இப்போதான் பழைய வீடை வந்து இப்போதான் ரிப்பேர் பார்க்கணும். இது பார்த்தாக்கி இது இன்னும் லைஃப் 100 வருஷம் 200 வருஷம் ஓடும். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.